வணக்கம். நல்ல சத்தான சுவை நிறைந்த கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சிக்கு வறுத்த பயர் தேவை. நான் கொஞ்சமாக பயர் வறுத்தெடுத்துருக்கிறேன். இந்த பயர் எல்லாமே நான் சேர்க்க போகிறதில்லை, அதில் பாதி பயர் தான் சேர்க்க போகிறேன். பயரை இவ்வாறு வறுத்தெடுக்க வேணும். உளுத்த மாவும் தேவை, அதுக்கு கொஞ்சமாக உளுந்த நான் வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். எந்த சாப்பாடு செய்கிறேன்றாலும் நான் தோல் எடுக்காமல் தான் சாப்பாடு செய்கிறேன்னா, தோலோட சாப்பாடு செய்தீங்கன்னா நல்ல சத்தும் அதோட நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த கஞ்சிக்கு கச்சான் தேவை. கச்சானையும் இவ்வாறு வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கப் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன். அரிசியை நன்றாக கழுவி எடுக்க வேணும். அரிசியை நன்றாக கழுவி எடுத்த பிறகு நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் 8 கப் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வன்னியில் இயக்கம் சத்து குறைபாடான குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மாருக்கு இந்த கஞ்சி செய்து கொடுத்தவங்க. இந்த கஞ்சி யார் வேணுமென்றாலும் செய்து குடிக்கலாம். மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வறுத்த உளுந்த மாவாக்கி எடுத்துருக்கிறேன். கச்சானா தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். பயரை பாதியாக்கி எடுத்து அதை நன்றாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். கஞ்சிக்கு அரிசி நன்றாக அவிய வேணும். இதோட பயரும் சேர்த்து அவிய விட போகிறேன். கஞ்சி என்றபடினால் தண்ணீர் அதிகமாக விட்டு தான் அவிய விட வேணும். அரிசியோட பயரை சேர்த்து அவிய விட்டால் பயர் நன்றாக அவிஞ்சு வந்துடும். நன்றாக அவிஞ்சு வந்தால் கஞ்சி குடிக்க கடிப்படாமல் இருக்கும். இப்போ 1/2 கப் பயரை நான் கழுவி இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அரிசி நன்றாக அவியும் வரைக்கும் விட வேணும். இந்த கஞ்சி வெள்ளை பச்சரிசியில் செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம். நாங்கள் கூடுதலாக சிவப்பு பச்சரிசியில் தான் செய்கிறோம். நாங்கள் கஞ்சிக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்கு 4 மேசைக்கரண்டி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1 கப் தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்தெடுத்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி என்றால் கட்டிப்பால் எடுத்து வச்சுட்டு தண்ணி பால்லையே நீங்கள் அரிசியை நல்லா அவிய விட்டு கடைசியாக கட்டிப்பால் சேர்த்து கஞ்சி செய்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பயரும் நன்றாக அவிஞ்சு வந்துட்டு கலந்து கொள்கிறேன். கீரை கஞ்சி இன்னும் கஞ்சி செய்முறை பார்க்க விருப்பமெண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கிய கச்சானில் 1/2 கப் கச்சான் சேர்த்துருக்கிறேன். முருங்கையில் 200 கிராம் முருங்கையில் துப்புரவு செய்து அதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து 5 நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன். உளுத்த மாவில் 2 மேசைக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். அதோட 1/2 கப் தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைத்தெடுத்துக்கொள்கிறேன். 5 நிமிடம் அவிய விட்ட பிறகு கரைத்து வச்சிருக்கிற இந்த உளுத்த மாவையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன். உளுத்த மாவை சேர்த்த பிறகு நன்றாக கலந்து விட வேணும். இல்லையண்டா அந்த உளுத்த மா ஒரே இடத்துல இருந்தால் கட்டியாகிடும். கஞ்சிக்கு 350 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரை தூய்மையாக இருக்கிறபடினால நான் பானி காய்ச்சி வடித்து விடையில் தூளாக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை நல்ல சர்க்கரையாக இல்லையண்டா நீங்கள் பானி காய்ச்சி அதை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைண்டா மண் தூசியதுகள் இருக்கும். சர்க்கரையை சேர்த்து 3 நிமிடம் நன்றாக கலந்து அவிய விட்டுக்கொள்கிறேன். இந்த கஞ்சிக்கு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சீனியும் பாவிக்கலாம். நல்ல சத்தான சுவை நிறைந்த கஞ்சி தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.